الصلاة خير من النوم. الصلاة خير من النوم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. خلق الإنسان من علق. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வான் படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநபியும் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் நல்லவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் நிலவட்டுமாக. இங்கே எவ்வாறு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோமோ இதே போன்ற நாளை வறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவர்களுமே ஒன்று கூட செய்வானாக. இது நாள் வரைக்கும் நாம் எவ்வளவு அமல்கள் செய்துள்ளோமோ அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து, இது நாள் வரைக்கும் நாம் எவ்வளவு தீமையான குற்றங்களை செய்துள்ளோமோ அனைத்து வகையான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து, நாளை வறுமை நாளில் நம்முடைய ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் நமது அன்பிற்குரிய மனை மக்களையும் உலகத்தில் வாழுகின்ற ஏனைய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் அல்லாஹ் தஆலா விசாரணையின்றி சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடை காலம் அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கோடைக்கால விடுமுறைக்காக வேண்டி விடப்பட்டு தன்னுடைய விடுமுறை காலத்தை எப்படியெல்லாம் கழிக்க வேண்டும் என்பதாக திட்டமிடக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாக இந்த சம்மர் ஹாலிடேவே பலவிதமான துறைகள் போட்டி போடுகிறது. எப்படியாவது மாணவர்களை நமது பக்கம் இழுத்து நம்முடைய விளம்பரத்தை வெளிப்படுத்தலாம், அதன் காரணமாக நாம் பலவிதமான பணத்தை சம்பாதிக்கலாம் என்பதாக பல துறைகள் இன்று போட்டி போடுகின்றதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சம்மர் கோச்சிங் கிரிக்கெட் என்பதாக விளையாட்டுத் துறைகள் போட்டி போடுகிறது. அதே போன்று சம்மர் ஃபுட்பால் என்பதாக போட்டி போட்டு அவர்களும் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் தன்னின் பக்கம் எழுதுகின்றார்கள். இப்படியாக ஒவ்வொரு துறைகள் முயற்சி கொள்கின்றார்கள். எப்படியாவது இந்த சம்மர் ஹாலிடேவில் பிள்ளைகள் எல்லாம் நமது பக்கம் விளையாட்டு துறை பக்கம் இழுத்து அதன் மூலமாக நாமும் பிரபலம் அடைந்து நமக்கும் பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய தூர நோக்கத்தின் அடிப்படையில் பல திட்டங்களை திட்டுகின்றார்கள், பார்க்கின்றோம். அதைதான் நாம் சொல்கின்றோம், 10 மாதம் காலம் உலக கல்விக்காக வேண்டிய உங்களுடைய குழந்தைகளை செலவழித்த நீங்கள் இருக்கக்கூடிய 2 மாதத்திற்காக மார்க்கத்திற்காக நீங்கள் அனுப்பி வைத்து பள்ளியுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஆக்குங்கள் என்பதாகத்தான் நாம் சொல்கின்றோம். இதற்கு எந்த ஒரு பணம் காசுகளும் செலவு தொழிலுக்கு தேவையில்லை.
கல்வி என்பது ஒரு மனிதன் பலவிதமான பணம் காசுகள் எல்லாம் செலவு செய்து பலவிதமான வெகு தூரங்கள் எல்லாம் பயணங்கள் செய்து கல்விகளை கற்றுக்கொண்டாலும் எந்த ஒரு கல்வி கற்ற மனிதனிடத்தில் ஒழுக்கமில்லை என்று சொன்னால் அனைத்து கல்விகளுமே வீணானது என்பதாகத்தான் இஸ்லாமும் கூறுகின்றது. உலக மக்களும் அதுதான் கூறுகின்றார்கள். மிகப்பெரிய பணம் செலவு செய்து மிகப்பெரிய டாக்டராக படித்து வெளிவருகின்ற மாணவன் சமுதாயத்தில் ஒழுக்க சீர்கேடு முறையில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டான் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? அவனே டாக்டர், ஒழுக்கமே இல்லாத டாக்டர் என்பதாக கூறுவார்கள். அவன் பெரிய இன்ஜினியராக படித்தாலும் கூட ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கை அமைத்தாலோ ஒழுக்கம் இல்லாமல் சமூகத்தில் நடந்தாலோ மக்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? அவன் எவ்வளவு படித்தாலும் என்ன, ஒழுக்கம் இல்லை என்பதாக கூறி அவனுடைய படிப்புகளும் அவனுடைய பணம் செலவுகள் எல்லாம் வீணடிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றோம். ஆகவேதான் இஸ்லாம் சொல்கின்றது, கல்வி என்பது ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்விதான் பிரயோஜனம் தரும் என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது. அதுதான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சென்ற அழகிய மொழி குறிப்பிடுகின்றான். முதலாக இறக்கப்பட்ட வசனமே கல்வியை பற்றிதான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்தவனுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு நீ ஓதுவீராக என்பதாக அல்லாஹ் தஆலா இறைவசனத்தை முதலாக சமூக மக்களுக்கு இறக்கி வைக்கின்றான். அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஹலக்கல் இன்சான மின் அலக், எப்படி சொல்கின்றான்? ஏன் அல்லாஹ் முதலாவதாக படிப்பை ஆரம்பம் செய்து இரண்டாவது வசனத்தில் எப்படி கூறுகின்றான்? மனிதனை படைத்தோம். எப்படி படைத்தோம் என்று சொன்னால் ஒரு அற்பமான ஒரு இந்திரியத்தின் மூலமாக மனிதனை படைத்தோம். அப்படிப்பட்ட படைத்த மனிதன் கல்வியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மேம்பாட்டிற்காக மனிதன் வாழ வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் கூறுகின்றது. அருவருப்பான ஒரு இந்திரியத்திலிருந்து மனிதன் படைக்கப்பட்டாலும் அந்த மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை எதன் மூலமாக பெற முடியும் என்று சொன்னால் கல்வியின் மூலமாகத்தான் பெற முடியும் என்பதாக குர்ஆன் முதல் அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றான். அதனால் இஸ்லாம் கல்விக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு முக்கியத்தை கொடுக்கின்றது. அந்த கல்வியும் கூட ஒழுக்கமுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் அழகிய மொழி போதித்து காண்பிக்கின்றது. அதே போல் அல்லாஹ் தஆலா பலவிதமான படைப்புகளை படைத்து அதன் மூலமாக மனிதனுக்கும் கல்விகளை கற்றுத் தருகின்றார். அல்லாஹ் வசனத்தில் சொல்கின்ற பொழுது 5வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் فَبَعَثَ اللَّهُ غُرَابًا يَبْحَثُ فِي الْأَرْضِ لِيُرِيَهُ كَيْفَ يُوَارِي سَوْءَةَ أَخِيهِ, ஒரு காகத்தின் மூலமாக மனித சமூகத்திற்கு ஒரு கல்வி அல்லாஹ் கற்றுத் தருகின்றார். ஒரு பறந்து செல்கின்றார் காகத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கல்வி எப்படி கற்றுத் தருகின்றார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபில் காபில் இருவரும் பிரச்சனை காரணமாக ஹாபில் கொலை செய்யப்படுகின்றார். இருவர்களுமே இப்படி இவரை புதைக்க வேண்டும், எப்படி மன்னித்து விட்டார், அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதாக தெரியாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா 2 காக்கைகள் அனுப்பி அந்த ஒரு காக்கை இன்னொரு காக்கையை கொண்டு விடுகின்றது. பிறகு என்ன செய்கின்றது? பூமியை தோண்டின காக்கையை இன்னொரு காக்கை புதைக்குகின்றது. அது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒரு காகத்தின் மூலமாக ஒரு மனித சமூகத்திற்கு நாம் கல்விகளையும் புகழ்ந்து காட்டுகின்றோம், கல்வியை கற்பிக்க செய்கின்றோம் என்பதாகவும் அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்ந்து காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் சொல்கின்ற பொழுது ஹுதுஹுத் என்று சொல்லக்கூடிய பறவையின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா கல்வியை சமூக மக்களுக்கு கற்றுத் தருகின்றான். இப்படியாக பலவிதமான விலங்குகளின் மூலமாக மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கல்வியை கற்றுத் தருகின்றான். காரணம், கல்வியின் மூலமாகத்தான் மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். அந்த கல்வியும் கூட ஒழுக்கமுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் கூறுகின்றது. ஆனால் இன்று நாளடைவிலே பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் மத்தியிலும் சரி, ஒழுக்கம் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டுதான் செல்கின்றது. காரணம், அதுக்கேற்றவாறு அரசாங்கமும் மாணவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிடம் படித்த மாணவர்கள் எல்லாம் இன்று என்ன ஆகிவிட்டார் என்று சொன்னால் மாணவர்களுக்கு முன்பதாக ஆசிரியர்கள் மண்டியிடக்கூடிய சூழ்நிலைகள் ஆகிவிட்டது. டீச்சர் அடிப்பாங்க, சார் அதை அடித்தார்கள் என்று சொன்னால் உடனே சொல்ல மாணவர், சார் அடிக்காதீங்க, அடித்தனடா பண்றேன், சன் டிவில நீங்க வந்துருவீங்க. என்ன சொல்ற மாணவர் சொல்றாரு, சன் டிவில நீங்க வெளியே வந்துருவீங்க. எப்படி என்ன அடிப்பீங்க? நான் சில நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இந்த சார் அடித்து துன்புறுத்தினார். உடனே நான் மற்ற 4 இதில் போட்டிடுவார்கள். 8ஆம் வகுப்பு மாணவரை கல்லூரி மாணவரா ஸ்கூல் வாத்தியார் அடித்து கொடுமைப்படுத்தினார் என்பதாக. இப்படியாக மாணவர்கள் ஆசிரியர்களை மிரட்டக்கூடிய சூழ்நிலை தான் இன்று பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் இருந்தால் எங்கு கல்விகள் கற்று அந்த மாணவர்கள் ஒழுக்கத்துடன் வெளியேறுவதாக பார்க்க முடிகிறது. அதே போன்று பார்த்தோம் என்று சொன்னால் Facebook என்பது இந்த அளவில் மிகப்பெரிய உன்னதமான ஒரு கண்டுபிடிப்பு போன்று ஆகி அதிலே அனைத்து மாணவர்களும் அதுதான் இருக்கின்றார்கள். ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்கின்றார்கள், Facebook மட்டும் எத்தனை மனிதர்கள் அதில் சந்தாதாராக இருக்கின்றனர் என்று சொன்னால் 50 கோடி மக்கள் இன்று Facebookiல் சந்தாதாராக இருக்கின்றார்களாம்.
அதிலும் இன்னும் சொல்கின்றார்கள், அந்த 50 கோடி மக்களில் யார் அதிகமாக இருக்கிறார் என்று சொன்னால் 10th இருந்து 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் 55% அதில் உள்ளார்களாம் பேஸ்புக்கில். அதிலும் அந்த பேஸ்புக்கில் சொல்கின்றார்கள், யாரெல்லாம் அதில் சந்தாவா சேர முடியும் என்று சொன்னால் 13 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதில் பேஸ்புக்கில் சந்தாவாக சேர முடியுமா. இப்படியாக திருமணத்திற்கு 21, 22 வயதுகள் வருகின்ற அரசுகள் எல்லாம் பேஸ்புக்கில் மட்டும் மனிதன் வழிகட்டு போக வேண்டும் என்பதற்காக 13 வயசிலிருந்து அதை சேர்ந்ததை வழிகட்டு போய் என்பதாக சொல்லுகின்ற பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு பேஸ்புக்கில் மாணவர்களும் கல்லூரி மாணவிகளும் சேர்ந்து இன்று மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் வாழ்கின்றன, ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அதனால் கற்கக்கூடிய கல்விக்கு கூட எந்த அளவுக்கு பலன்கள் இல்லாமல் மாறிவிடுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஒரு பேஸ்புக்கில் ஒரு மனிதனுடைய பெயரை தட்டினோம் என்று சொன்னால் ஃபாத்திமா தட்டினால் 1000 ஃபாத்திமால் வரும், ஒரு அப்துல்லா தட்டினால் 1000 அப்துல்லாக்கள் உடனடியாக வந்து கொண்டே இருப்பார்கள். அவருக்கும் பல நண்பர்கள். இப்படியாக பேஸ்புக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் மாணவர்கள் அதிலே மூழ்கிக் கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தாமலும் பெற்றோர்களுடைய பேச்சுக்களை கேட்காமல் வாழ்கின்றவர்கள். இப்படி கால சூழல் பார்க்கின்றோம். அதனால் தான் சொல்கின்றது இஸ்லாம், கல்விகள் கற்பது மட்டும் பெரியதல்ல, ஒழுக்குதலில் சேர்ந்த கல்விகளை கற்க வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் கூறுகின்றது. அந்த மாணவர்கள் மத்தியிலே ஒழுக்கம் எப்படி வளரும் என்று சொன்னால், நாம் இன்று பள்ளிக்கூடத்தில் தேர்வு செய்கின்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்கின்றோம். காரணம், அங்குதான் மிகப்பெரிய நாலேஜுகள் அதிகமாக உள்ளது என்பதாக தேர்வு செய்து சேர்க்கின்றோம். அதன் சொல்வார்கள், பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் அறிவிப்பு செய்வார்களாம், நாளை எல்லாரும் டூருக்கு செல்லலாம் என்பதாக, நாளைக்கு எல்லாரும் டூர் செல்லலாம் என்பதாக அறிவிப்பு செய்வார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய ஆர்வமாக இருப்பார்கள். தன்னுடைய தாயிடத்தில் சென்று சொல்வார்கள், அம்மா நாளைக்கு டூருக்கு போகின்றோம், அதனால் இரவில் ஆடைகள் எல்லாம் நல்ல ஆடையாக தேர்வு செய்வேன், அதே போல ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவேன் என்பதாக குழந்தைகள் ஆர்வமாக இரவு முழுவதும் பெற்றோர்களை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும். அதிகாலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்துவிடுவார்கள். பள்ளிக்கூடத்துக்கு வந்து எல்லாரும் ரெடியாகிவிட்ட பிறகு வேனில் ஏறி டூருக்கு செல்ல வேண்டும். டூருக்காக வேண்டி வேனில் ஏறி சென்று கொண்டே இருப்பார்கள். செல்லக்கூடிய இடத்திற்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்பதாகவே பஸ்ஸை நிப்பாட்டிடுவார்கள். குழந்தைகளை மிகவும் ஆர்வமாக செல்கின்ற குழந்தைகள் மகாபலிபுரம் கிட்ட நெருங்கிற உற்சாகம் அதிகமாக கொண்டிருக்கும். சற்று தொலைவுக்கு முன்பதாகவே வேனை நிப்பாட்டிடுவார்கள். சொல்வார்கள், பிள்ளைகளிடத்தில் வேன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இவங்க போக முடியாது என்பதாக. உங்களுடைய கடவுளெல்லாம் நீங்கள் அலையுங்கள். என்ன சொல்வார்கள், உங்களுடைய கடவுள்களெல்லாம் நீங்கள் அலையுங்கள், நீங்கள் எந்தெந்த மார்க்கத்திலோ எந்தெந்த மதத்தில் இருக்கின்றோ உங்களுடைய கடவுளெல்லாம் நீங்கள் அலையுங்கள் என்பதாக. நம்ம ஆள் செய்வான், இந்த எல்லா வண்டி எப்படியே நகரச்சு என்பதாக துவா செய்வான். இன்னொரு செய்வான், யா முருகா எப்படியாவது வண்டியை நகரவை என்பதாக. ரெண்டுமே நகராது வண்டி. மூன்றாவது துவா செய்வான், தேகநாய கருத்தரே வண்டி எப்படியாவது நீ நகர செய்ய என்பதாக சொன்ன உடனே வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகிடும். உடனே டிரைவர் சொல்றார், பார்த்தீங்களா யாரை நீங்க அழைச்சிங்க, கருத்தராகிய தேவர் அழைச்சிங்க, அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. அல்லாஹ் கூட்டால் வண்டி நகராது, முருகனை கூட்டால் வண்டி நகராது. உண்மையான மார்க்கம் இது கிறிஸ்துவ மார்க்கம். இப்படி பச்சிலம் குழந்தைகள் உள்ளத்தில் மிகப்பெரிய நச்சை வளர்க்கக்கூடிய அளவுக்கு இன்று மிகப்பெரிய உன்னதமான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இஸ்லாமிய மக்கள் என்ன செய்கின்றனர் சொன்னால், அங்குதான் எஜுகேஷன் நல்லா இருக்கின்றதாக சென்று அந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கின்றார்கள். கோ எஜுகேஷன் அடிப்படையிலே குட்டை பாவனைகளும் அதே போன்று இஸ்லாத்திற்கு தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்களும் அங்குதான் பிள்ளைகள் படித்து வெளிவருகின்றார்கள். இதன் காரணமாக மார்க்கத்தை உதறிவிட்டு செல்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அதுதான் இஸ்லாம் சொல்கின்றது, கல்விகள் கற்கின்ற பொழுது அதனை ஒழுக்கமுள்ள கல்வியாக நீங்கள் கற்றுக் கொடுக்கிற உங்கள் குழந்தைகளுக்கு அதுதான் மிகப்பெரிய உன்னதமான ஒரு சொத்து என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகின்றார்கள். சஹாபா பெண்களுடைய வரலாறை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்கின்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு குர்ஆனையும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமாக மதீனாவில் வாழ்கின்றார்கள். நபி அவர்களும் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு இன்னும் வரவில்லை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முதல் கணவர் மாலிக், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொன்னார்கள், கணவரை பார்த்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், இனிமேல் இஸ்லாத்தை விட்டு உங்களுடைய மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் நான் மாற முடியாது என்பதாக உறுதியாக சொல்லுகின்றார்கள். மாலிக் கணவர் பிரச்சனையை முத்துகின்ற பொழுது அவர் சிரியா நாட்டுக்கு செல்கின்றார். அவர் கிறிஸ்துவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். எங்கு சென்றார், சிரியாவுக்கு சென்று அங்கே மறைத்து விடுகின்றார்.
உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறு குழந்தையாக கையில் வைத்தவர்களாக மதீனாவில் வாழ்கின்றார்கள். இங்கு நல்லவர்களை சிந்திக்க வேண்டும். மதீனாவும் அந்த அளவுக்கு இஸ்லாம் பரவாத கால சூழ்நிலையிலே உம்மு சுலைம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விதவையாக கை குழந்தை வாழ்கின்றார்கள். நினைத்தால் எதிரிடமெல்லாம் செய்யலாம், எந்தெந்த தவறுகளுக்கெல்லாம் தன்னுடைய ஆட்பட்டு உட்படுத்திக் கொள்ளலாம், தன்னுடைய நப்சு எதெல்லாம் சொல்கின்றதோ அவைக்கெல்லாம் அவர்கள் வழி சென்றிருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் ஷைத்தானுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்கின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களை பெண் கேட்டு வருகின்றார்கள். அபூ தல்ஹா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உம்மு சுலைமிடத்தில் சொன்னார்கள், உம்மு சுலைமே, நீங்களும் சிறு குழந்தையை கையில் வைத்தவர்களாக விதவையாக உள்ளேன். நானும் மதீனாவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற குடும்பமாக வாழ்கின்றேன். அழகிலும் அந்தஸ்திலும் குடும்பத்திலும் அதே போன்று தொழிலும் மிகப்பெரிய உயர்ந்ததாக நான் மதீனாவில் இருக்குகின்றேன். என்னை போன்று மதீனாவில் யாரும் அழகுள்ளவர்களாக நீ பார்க்க முடியாது. யாருமே குடும்பத்தில் உயர்ந்த அந்தஸ்துடையவர்களாக என்னை போன்று நீ பார்க்க முடியாது. ஆகையினால் என்னை நீ திருமணம் செய்து கொள் என்பதாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இவையெல்லாம் கேட்டுட்டு சொன்னார்கள், அபூ தல்ஹாவை பார்த்து, நான் உங்களை திருமணம் முடிக்க மாட்டேன். உங்களுக்கும் எனக்கும் மத்தியில ஒரு வேறுபாடு உள்ளது. நான் முஸ்லிம் மதத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டு ஈமான்தாரா உலகத்தில் வாழ்கின்றேன். நீங்களும் அந்த இருவரையும் நிராகரித்து சிலை வழிபாடுகள் வணங்குகின்றீர்கள். ஆகையினால் எனக்கு உங்களுடைய குடும்பத்தை பற்றும் எனக்கு அவசியம் இல்லை, உங்களுடைய அழகும் எனக்கு அவசியம் இல்லை, உங்களுடைய பாரம்பரியமும் சொத்து சங்கலும் எனக்கு அவசியம் இல்லை. இப்பொழுது சொல்லுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுது அவங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்பதாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் தைரியமாக கூறுகின்றார்கள். பெருமானார் அவர்களும் இன்னும் மதீனாவுக்கு வரவில்லை, மக்காவில் தான் இருக்கின்றார்கள். மக்காவில் இருந்து கொண்டு அந்த ஈமானுடைய அந்த தராதரத்தை எல்லாம் உம்மு சுலைம் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஈமானை கடுமையான உறுதியாக இருக்குகின்றார்கள். அந்த ஆற்றலையும் பேச்சாற்றலையும் பார்த்து அபூ தல்ஹாவுடைய உள்ளம் மாறிவிடுகின்றது. சொன்னார்கள், உம்மு சுலைமே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் இவ்வளவு பெரிய ஆணிவராக இருக்கின்றாயே, ஆகையினால் நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக கூறி ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு ஆண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். பிறகு இருவருக்கும் திருமணம் நடைபெறுகின்றது. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 4850 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த வரலாற்று பார்க்கின்றோம். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெண்ணாக இருந்து கொஞ்சம் கூட அளவுக்கும் அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் கூட தன்னை விற்காமல் இஸ்லாத்திற்காக அடிப்படைத்து வாழ்ந்த அந்த சஹாபா பெண்மணிகள் எங்கே? இன்று நம்முடைய பெண்மணிகள் எங்கே? இஸ்லாமும் வேண்டாம், பெற்றோர்களும் வேண்டாம், அல்லாஹ்வும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரும் வேண்டாம், இஸ்லாம் மார்க்கமே வேண்டாம், உதறிவிட்டு அற்ப இச்சைக்காக வேண்டி அந்நிய மதத்திற்கு கூடிய ஆணை களம் பிடித்து ஓடுகின்றார் என்று சொன்னால் இன்று நம்முடைய நிலைமைகள் என்ன? எத்தனை இஸ்லாமிய பிள்ளை ஆண் குழந்தைகள் தன்னுடைய அற்பமான இச்சைக்காக வேண்டி அந்நிய மதத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை கரம்பிடித்து குடும்பத்தெல்லாம் உதாசீனப்படுத்தி நம் உயிருக்கு மேலாக பிரசிக்கின்ற நபிகளாரையும் உதாசீனப்படுத்தி அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் மிகவும் சற்று திரும்பி பார்க்காமல் உதறவிட்டு ஓடுகின்ற இஸ்லாமிய சமூக மாணவர்களின் மாநிலம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன் இவ்வளவு அவளை நிலைமைகள் என்று சொன்னால் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய போதனைகள் இல்லாததான் மிகப்பெரிய உன்னதமான ஒரு கவலைக்குரிய விஷயம். சிறுபிராயத்திலே பள்ளிவாசலுக்கு அனுப்பி மார்க்கத்தை கற்கக்கூடிய அளவுக்கு நேரங்கள் குழந்தைக்கு நாம் கொடுப்பதில்லை. பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களையும் டியூஷனுக்கு செலவழிக்கும் நேரத்திலும் ஒரு அரை மணி நேரம் கூட பள்ளிவாசலுக்கு நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகளை அனுப்பாது இருப்பதன் காரணமாகத்தான் நாளடைவிலே நம்மளுக்கு தலை குனியக்கூடிய சூழ்நிலைகளில் பிள்ளைகள் மாட்டி விடுகின்றார்கள். சற்று நாம் சிந்தித்துக்க வேண்டும். தவமிருந்து குழந்தைகள் பெறுகின்றோம். குழந்தை இல்லை என்பதாக பல ஏறாத இடங்கள்லாம் ஏறி இறங்குகின்றோம். ஏறி இறங்கியும் கூட குழந்தைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். தவமிருந்து வளர்க்கக்கூடிய விஷயத்திலே வழி தவறியும் அதே போன்று உதாசீனமாக விட்டுவிடுகின்றார்கள். அதே குழந்தை பிறப்பதற்கான தவம் இருந்த பெற்றோர்கள் குழந்தைகள் சென்று விட்டார்கள் என்பதற்கான தவம் இருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். இவையெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய அடிப்படையான கல்விகள் குழந்தைகளுக்கு நாம் போதிக்கால்தான் மிகப்பெரிய உன்னதமான தவறு என்பதாக கூறுகின்றார்கள். அதனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற சஹாபி. அபூ தல்ஹாவை மட்டும் இஸ்லாத்தை அவர்கள் அழைப்பு கொடுக்கவில்லை. அபூ தல்ஹா யார் என்று சொன்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தின் தலைவராக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன்
காரணமாக தன்னுடைய தோழருக்கு மத்தியில் இஸ்லாத்தை அழைப்பு பணி கொடுக்கின்றார். அவரின் மூலமாக பல நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மதீனா முழுவதுமே இஸ்லாம் வளர்வதற்கு மிகப்பெரிய உன்னதமாக காரணமாக இருந்தவர் யார்? ஒரு சஹாபி பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னால், அதே போன்று நம்முடைய குழந்தைகள் ஏன் இஸ்லாத்தில் உறுதுணையாக இல்லை, ஏன் ஈமானில் மிகப்பெரிய பிடிப்புள்ளதாக இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று ஆய்வு செய்யப்படுகின்றது. இந்தியாவில் மட்டும் எத்தனை இஸ்லாமிய குழந்தைகள் என்று சொன்னால் 6 கோடி இஸ்லாமிய குழந்தைகள் உள்ளார்களாம். இஸ்லாமிய குழந்தைகள் மட்டும் எத்தனை நபர்கள்? 6 கோடி இஸ்லாமிய குழந்தைகள் உள்ளார்கள். அதிலும் இன்னும் ஆராய்ச்சி செய்கின்றார்கள், ஆய்வு செய்து எழுதுகின்றார்கள். 6 கோடி குழந்தைகளில் எத்தனை கோடி குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு சென்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கின்றன ஆய்வு செய்கின்ற பொழுது 1 கோடி குழந்தைகள் மட்டும்தான் இந்தியாவில் இஸ்லாத்திற்காக வேண்டி மார்க்கத்துடைய சட்டங்களையும் குர்ஆனையும் கற்றுக்கொள்கின்றனர். அந்த 1 கோடி கூட குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வருகின்ற கல்வி ஆண்டில் பள்ளிக்கூட நேரத்தை கூட மாற்றி அமைத்துவிட்டார்கள். அதிகாலை 7:30 பள்ளிக்கூடம் வருகின்ற கல்வி ஆண்டில் திறக்கப்படும் என்பதாக நேரத்தை மாற்றிவிட்டார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாம் இன்னும் வளரக்கூடாது, நாளுக்கு நாள் தோய்வாக செல்ல வேண்டும். இஸ்லாமிய பெண்மணிகள் எல்லாம் நம்முடைய பெண்களுக்கு ஆண்களுக்கும் மனைவியாக வர வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய தூர நோக்கத்தின் அடிப்படையில் செயலாற்றுகின்றார்கள். ஆக இஸ்லாமிய பெருமக்களே, நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குழந்தைகளை தவமிருந்து பெற்பது என்பது பெரிய விஷயமா இல்ல. குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்ப்பதுதான் மிகப்பெரிய உன்னதமான ஒரு கடமை. நாளை மத்தியிலே சமுதாய மத்தியிலே நாம் தலை குனிந்து செல்வது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் என்பதாக நம்ம ஒவ்வொருவர்களும் குழந்தைகள் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ குழந்தையை காலேஜுக்கு அனுப்பிவிட்டோம், எம்டி படிக்க வைத்துவிட்டோம், பி படித்து வைக்க வேண்டும், எம்பி படிக்க வைக்கணும் என்பதாக சந்தோஷம் கொடுத்த விஷயம் அல்ல. அந்த குழந்தைகள் வளர்ந்தாலும் சமுதாயத்தில் ஒழுக்கமுள்ள குழந்தையாக வளர வேண்டும். நம்முடைய குடும்பத்தை படி பாதுகாக்க குழந்தையாக வாழ வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு குழந்தைகளை அப்படி வளர்க்க வேண்டும். ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த சம்மர் ஹாலிடேவில் நாம் முடிந்தளவு பள்ளிவாசல் குழந்தைகள் அனுப்பி வையுங்கள். அதன் மூலமாக குழந்தைகள் மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஆண்டு நமது பள்ளி முதல் முறையாக ஆரம்பிக்கப்படுகின்றது. கோடைக்கால சிறப்பு இஸ்லாமிய வகுப்புகள். இது கூட ஏன் நான் ஆரம்பிக்க என்று சொன்னால், 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் மதரசாக்கு வருகின்றான், எப்படி ஒது செய்ய வேண்டும், தொழுகையில் என்ன தஸ்பீகள் ஓத வேண்டும் என்று கூட ஒன்றுமே தெரியாமலும், அதை விடவும் என்னென்று சொன்னால் மூட பழக்கத்திலும் ஷிர்கான விஷயங்களும் மூழ்கி இருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். அதனால் இது போன்ற ஷிர்கான விஷயங்களிட்டும் பிள்ளைகள் பாதுகாப்பு பெற்று நாளை சமுதாயத்தில் இஸ்லாமிய தூண்களாக வரவர்கள் அடுத்து வாருகின்ற நம்முடைய வாரிசுதாரர்கள் தான். அதனால் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்து தங்களுடைய குழந்தைகள் இந்த வெகேஷனில் பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். மார்க்க கல்விகளையும் மார்க்க சட்டங்களையும் குர்ஆனையும் கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தையாக வாழ்ந்தார் என்று சொன்னால் வழி தவற மாட்டார்கள். அதனால் ஒரு கிதாபில் எழுதுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், எந்த ஒரு குழந்தை குர்ஆன் ஓதிவிட்டதோ, குர்ஆனை பார்த்து ஓதிவிட்டது என்று சொன்னால் அந்த குழந்தை அல்லாஹ் தஆலா தவறான வழியிலிருந்து பாதுகாக்கின்றானாம். அந்த குர்ஆனுடைய பரக்கத்தினால் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குர்ஆனுடைய பரக்கத்தினால் பெண் குழந்தைகள் மிகப்பெரிய படிப்பு படித்தாலும் சரி, யாருடைய கையும் பிடித்து இஸ்லாத்தை உதறிவிட்டு செல்லக்கூடிய குழந்தையாக இருக்காது. அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே மிகப்பெரிய பயத்தையும் கொடுத்து வானவர்கள் மூலமாக அந்த குழந்தையை காப்பாற்றினார் என்பதாக கிதாபில் எழுதுகின்றார்கள். அதனால் நம்முடைய குழந்தைகளை குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். முஸ்லிம் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய உன்னதமான அடையாளம் நம்முடைய வேத நூல் நமக்கு ஏன் படிக்க தெரிய மாட்டேங்கின்றது? நம்முடைய வேத நூல் குர்ஆன், அல்லாஹ் மூலம் இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அகில மக்களுக்கெல்லாம் சேர்த்து இறக்கப்பட்ட குர்ஆனை முஸ்லிமாக நாம் ஏன் அதை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ளாமல் வாழ்கின்றோம் என்பதாகத்தான் சிந்திக்க வேண்டும். நாம் காலங்கள் கடந்துவிட்டாலும் பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் நம்முடைய வாரிசுதாரர்களாக இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். பிற காலகட்டத்திலே அனைத்து பள்ளிகளும் நிர்வாகிப்பவர் யார் என்று சொன்னால் நம்முடைய வாரிசுதாரர்கள் தான். அதனால் நம்முடைய வாரிசுதாரர்களுக்கு இஸ்லாத்துடைய சட்டங்களும் கல்விகளும் இஸ்லாத்துடைய கல்விகளும் ஒழுக்கத்தையும் கற்றுப்பதற்காக வேண்டி நீங்கள் நாள்தோறும் பள்ளிவாசலுக்கு பிள்ளைகள் அனுப்புவீர்கள். கால சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது டிவி ஒரு காலகட்டம் இருந்தது. எதனை ரேடியோ ஆரம்பத்தில் கண்டுபிடித்தார்கள், எதனை போட்டார்களோ அதான் கேட்க முடியும். பிறகு கொஞ்சம் நாள் கழிந்தது, டேப்ரியை கண்டுபிடித்தார்கள். நாம் எது தேவையோ அதை போட்டு கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்தது அவன் எதை போடுகின்றானோ அதுதான் கேட்க முடியும். இரண்டாவது கண்டுபிடித்தார்கள், நாம் எதனை போடுகின்றோம் அதை கேட்டுக்கொள்ளலாம். மூன்றாவதாக டிவி வந்தது. அதிலும் சில சேனல்கள் அவர்கள் போடுவதுதான் கேட்க வேண்டும். பிறகு கேபிள் டிவி வந்தது. நாம் நினைச்ச சேனல்கள் எல்லாம் மாற்றி நமக்கு எது தேவையோ அவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு மிகவும் பிரபலமாக வந்ததுதான் இன்டர்நெட். இந்த இன்டர்நெட்டில் நம்முடைய உலகம்
கொண்டு எதையெல்லாம் பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் பார்க்கலாம். இந்த இன்டர்நெட்டும் செல்போன்கள் வந்ததுக்கு பிறகுதான் சமுதாயத்திலே மாணவர்களுடைய கல்விகளும் ஒழுக்கங்களும் தராதரம் மிகவும் குறைந்து கொண்டே சென்றதாக மிகப்பெரிய வல்லுநர்கள் எழுதுகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, குழந்தைகளை நாம் கண்காணிப்புடன் வளர்க்க வேண்டும். குறிப்பாக பெண் குழந்தைகளை மிகவும் மிகவும் கண்காணிப்பாக வளர்க்க வேண்டும். முடிந்த அளவு கோ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்களை படிப்பதை விட்டும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள் அங்கு சேருங்கள், அல்லது கோ எஜுகேஷன் இல்லாத பள்ளிக்கூடமாக தேர்வு செய்யுங்கள். மிகவும் முட்டுக்கு மேலாக பாவடைகள் அணிந்து கொண்டு செல்கின்ற குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது மனது மிகவும் பரிதவிக்கின்றது. குர்ஆன் சொல்கின்றது பெண்கள் முழுவதுமாக மறைக்க வேண்டும் என்பதாக. அதற்கு அப்பாற்பட்ட விஷயத்திலே மிகவும் ஒரு கவனிப்புடன் மேற்கிந்தியவர்கள் பார்க்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நம்முடைய குழந்தைகள் அமானிதம், மறுமையினால் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படும். அப்படிப்பட்ட பயத்துடன் வளர்க்க வேண்டும். ஆகையினால் தன்னுடைய குழந்தைகள் எப்பொழுதுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் வளருங்கள், ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுங்கள், குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைங்கள். இதன் மூலமாக சமூகம் ஒழுக்கமுள்ள சமூகமாகும், நம்முடைய குடும்பங்களும் ஒழுக்கமுள்ள குடும்பங்களாம் அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அதுபோன்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா الصلاة خير من النوم. الصلاة